சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேனேஜர் வந்துட்டு அந்த ஆர்கே ஃபைனான்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதை கேட்டு விக்கி வந்துட்டு, என்ன சார் இவ்வளோ மோசமானவனாக இருக்கான், அவனை போலீஸ்லலாம் பிடிச்சி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, போலீஸ் எல்லாம் அவன்கிட்ட நெருங்கவே முடியாது. அவன் வட்டிக்கு விடுற பணம் எல்லாமே வந்து பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களோட பணம் தான். அதனால் அவனெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆஃபீஸை மீட்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா வந்துட்டு, ஏன் சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, விக்ரமுக்கு இந்த ஆஃபீஸ் தான் எல்லாமே, அதனால் கண்டிப்பாக இந்த ஆஃபீஸை வந்து நான் மீட்டெடுப்பேன். இந்த ஆஃபீஸை நம்பி எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் உடனே வந்து ஆர்கே ஃபைனான்ஸ் எம்டியை பார்க்க போகணும் அப்படின்னு விக்கியை கூட்டிகிட்டு அங்கேருந்து நேராக வந்து அங்கே கிளம்புறாங்க அந்த ஆஃபீஸ்க்கு. அங்கே போயிட்டு அந்த பில்டிங்கை பார்த்துட்டு விக்கி வந்துட்டு சொல்கிறாரு, அந்த மேனேஜர் சொன்னது உண்மைதான் மேடம், வட்டிக்கு விடுற மாதிரியே வந்து இவன் பில்டிங்கை கட்டி வச்சுருக்கான், கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழையிறாங்க. உள்ளே போயிட்டு விக்கி வந்துட்டு நேராக ரிசப்ஷனிஸ்ட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆர்கே இருக்காரா, அவரை நாங்கள் பார்க்கணும், போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, நாங்கள் வந்திருக்கான்னு போய் சொல்லுங்கள், அவரே வருவார் அப்படின்னு விக்கி சொல்ல, அதை கேட்டு அப்பாயின்மெண்ட் இல்லாமலாம் பார்க்க முடியாது அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் திமிராக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மகா வந்து விக்கி கிட்ட வந்து சொல்கிறாங்க, விக்கி கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து பேசுகிறாங்க. நாங்கள் அவசரத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கலை, நாங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அவரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கார்டெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மகான்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்க, ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து வரான்னு சொல்லுங்கள், அவரே வந்து வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ரிசப்ஷனிஸ்ட்டும் வந்து எம்டிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, சார் உங்களை பார்க்குறதுக்காக ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்து யோசித்து பார்க்குறாங்க. நந்தினி வந்து ஆல்ரெடி வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. விக்ரமோட பொண்டாட்டி வந்து இப்போ நேராக வந்து உங்களை பார்க்குறதுக்காக தான் அங்கே வந்துட்டுருக்கா, 4 மணி நேரத்துக்குள்ளே விக்ரம் வந்து எந்த கடனும் வாங்கலாம் அப்படின்னு நிரூபிக்கிறேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கா. அவள் அங்கே வந்தானா நீங்கள் அவளை வந்து பார்க்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, அவள் உங்களை பார்க்க வரும்போது அவள் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு அவள் மூஞ்சில் கரியை பூசி அனுப்புங்க, இது சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு சரிங்க மேடம் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருப்பாங்க. இந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு கேமராவில் வந்து மகாவை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓஹோ இவ தான் அந்த மகாவா, கரியை பூசி விட்டுட்டா போச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு கால் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரிசப்ஷனிஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வெயிட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நேரமாக. அங்கே விக்ரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், எப்போ காவேரி வந்து நான் எந்த கடனும் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் நான் வந்து வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருபா ஒரு பக்கம் எனக்கு கால் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டால் கூட விக்ரம் வந்து உட்காரவே மாட்டார், ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் வந்து விக்ரம் வந்து அதெல்லாம் குடிக்கவே மாட்டார், நான் இங்கே தான் நின்றுட்டுருப்பேன் அப்படின்னு சொல்ல, நந்தினி கொஞ்சம் கம்பல் பண்ணி பேசும்போது விக்ரமுக்கு பயங்கரமாக வந்து கோவம் வருது. அம்மா நான் தான் சொல்கிறேன்ல, நான் உள்ளே வரமாட்டேன், காவேரி வந்து நான் எந்த கடனும் வாங்கலைன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வருவேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாங்க. இங்கே மகாவும் விக்கியும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் வந்து விக்கி வந்து டைம் பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க. மேடம் நாம் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அவங்க வந்து எந்த பதிலும் சொல்லலை, இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் எப்படி மேடம், நீங்கள் சவாலில் தோற்றுருவீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போய் பார்க்கலாம் விக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்கி வந்துட்டு இல்லை மேடம் நான் போய் கேட்குறேன் அப்படின்னு நேராக போயிட்டு, ஏம்மா எவ்வளோ நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணுறது, முதல்ல போய் உங்கள் எம்டி கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைம் என்ன ஆகுது, 1/2 மணி நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதை தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் அங்கே டைமை பாருங்கள் என்ன ஆகுது, இப்போது சாரோட லன்ச் டைமாக, லஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி லஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்க முடியுமா அப்படின்னு திரும்பவும் விக்கி வந்து கேட்க, அதுவும் என்னால் சொல்ல முடியாது, லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1 hour வந்து அவர் தூங்குவார், அதுக்கப்புறம் 3 மணிக்கு வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு விக்கி வந்து கோவப்படுறாங்க, என்னம்மா இது லஞ்சு முடிஞ்சு பார்க்கலான்னு சொன்னேன், இப்போ திரும்பவும் 3 மணிக்கு மேலே பார்க்கலான்னு சொல்கிறேன், என்ன நினச்சிட்ருக்க நீ, நாங்கள் எவ்வளோ அர்ஜென்ட்டாக பார்க்க வந்திருக்கோன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம்
என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, இல்லை நீங்கள் எம்டியை பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விக்கிக்கு வந்து கோவம் வருது. என்னது பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணிடுவியா? உன்னை மீறி என்னால் போக முடியாதுன்னு நினச்சிக்கிறியா? நான் வந்து கதவை உடச்சிக்கிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே போங்க பார்க்கலாம், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மகா வந்து விக்கி கிட்ட வந்து சொல்கிறாங்க, விக்கி கொஞ்ச நேரம் நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சிசிடிவியில் வந்து அந்த எம்டி வந்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த எம்டி வந்து ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட அவங்கள வந்து உள்ளவே விடக்கூடாது, அவங்களுக்கு அப்புறமா யாராவது வந்து என்னை பார்க்குறதுக்காக வந்தாங்கன்னா அவங்க முன்னாடியே வந்து என்னை பார்க்குறதுக்காக உள்ளே அனுப்புங்க, அவங்க அதை பார்த்து வந்து டென்ஷன் ஆகணும், நம்மக்கிட்ட வந்து சண்டை போடணும், அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கேட்கும் போது அவங்கள நல்லா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துங்க, அவங்கள நல்லா திட்டுங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதனால தான் இந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து திடீர்னு வந்து மழை வந்துடும். மழை வந்த உடனே எல்லாரும் வந்து உள்ளே போயிடுவாங்க. விக்ரம் மட்டும் நான் உள்ளவே வரமாட்டேன், நான் வெளியே தான் நிற்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு வெளியவே நின்றுட்டுருக்காங்க. ஜோதி ஒரு பக்கம் வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஜோதி கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விக்ரமுக்கு பிடிப்பாங்க. உடனே வந்து விக்ரம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, எடுத்துகிட்டு உள்ளே போங்க அப்படின்னு திட்டி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா ஜோதி வந்து இந்த விஷயத்தை வந்து மகாக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நீ வந்து எப்போ கடன் வாங்கலை அப்படின்னு சொல்கிறியோ அப்போ தான் உள்ளே வருவேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு, அவருக்கு இந்த மாதிரி நடந்தது வந்து ரொம்ப அவமானமாக நினைக்கிறாரு, அதனால தான் வெளியவே நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போது மகா வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு அவர் எந்த தப்பும் பண்ணலை, அவர் கடன் வாங்கலை நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் மகாவே போயிட்டு கேட்குறாங்க ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட, இங்கே பாருங்கள், நான் உடனே வந்து உங்கள் எம்டியை பார்க்கணும், போய் சொல்லுங்கள், நாங்கள் ½ அன் ஹவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்களும் எந்த பதிலும் சொல்லாமல் எங்களை வெயிட் பண்ண வச்சுட்ருக்கீங்க, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, போய்ட்டு உங்கள் எம்டி கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க வந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் நினச்ச நேரத்துக்கெலாம் பார்க்க முடியாது, நீங்கள் நினச்ச நேரத்துக்கு பார்க்குறதுக்கு எம்டி என்ன வேலை வெட்டி இல்லாதவர்னு நினச்சிக்கிட்டீங்களா, அதுவும் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கலை, எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்க முடியாமல் இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு, இங்கே பாருங்கள், எங்களோட சிச்சுவேஷனே வேறு, எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நான் உடனே வந்து உங்கள் எம்டியை பார்த்தாகணும், தயவு செஞ்சு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, எம்டி எப்போ பார்க்கணுன்னு நினைக்கிறாரோ அப்போ தான் பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப திமிராக பேசுகிறாங்க. போயிட்டு முதல்ல வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு கிளம்பி போங்க, நாளைக்கு வந்து பாருங்கள் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து வேணும்னே பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மகா வந்துட்டு விக்கியை கூட்டிகிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. விக்கி ரொம்ப கோபமாக பேசுவார். இதெல்லாம் பார்த்து அந்த எம்டி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பார்த்துட்ருக்காங்க. தனியாக வந்து விக்கி கிட்ட வந்து, என்ன மேடம் நீங்கள் அவங்கள ஏதாவது கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது பண்ணி உள்ளே போனால் தானே, இல்லைன்னா நீங்கள் சவாலில் தோற்றுருவீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மகா வந்துட்டு, இங்கே பாருங்கள் விக்கி, அவங்க வேணும்னே தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது, எதுக்காக நாம் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுலாம் நம்மளை ஜெயிக்க முடியாது, நாம் வேறு மாதிரி தான் யோசித்து நாம் அந்த எம்டியே நம்மளை வந்து பார்க்க வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மகா வந்து அவங்களோட பிளானை வந்து விக்கி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதுவும் நல்ல பிளானாக தான் இருக்குது, இப்படியே பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே விக்ரம் மழையிலே நினைச்சிட்டு இருப்பார். இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.